ஈரானுடைய போர் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. ஈரான் ருத்ர தாண்டவம் ஆடுது அப்படிலாம் மாற்று கருத்து கிடையாது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு இந்த கேஸ் தட்டுப்பாடு இருந்ததில்ல, அந்த கப்பலை ஈரான் இந்தியாவுக்கு அமுச்சு வச்சிட்டாங்க. அதனுடைய உச்சபட்ச தலைவர், அதனுடைய இன்னொரு தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய மக்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம், எங்களுக்காக குரல் கொடுத்துட்டு வரீங்க, இந்த இந்திய மக்களுக்காக நாங்கள் இந்த எரிவாயு, இந்த சமையல் எல்பிஜி அந்த கப்பலை நாங்கள் அமுச்சு வச்சிருக்கிறோம் உங்களுக்காக, உங்கள் அன்புக்காக அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காரு. அதுதான் சரிங்க. ஈரான் மேலே அமெரிக்கா, இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துது. இஸ்ரேல் ஒரு பக்கம் சொல்லுது நாங்கள் அதை இது பண்ணிட்டோம் அப்படின்னு. அமெரிக்கா ஒரு பக்கம் தாக்குதல் பண்ணிடுது. ஆனால் ஈரான் தன்னுடைய கோபத்தை வளைகுடா நாடுகள் மீது காமிச்சிக்கிட்டே இருக்குது. அது கத்தார், குவைத்து, குறிப்பாக ஐக்கிய குறிப்பாக UAE, அதுவும் துபாய். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட துபாய் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு எண்ணெய் கிடங்கு மேலே ஏவுகணை அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே தடாலடியாக தற்காலிகமாக அந்த ஏர்போர்ட்டை மூடிட்டாங்க. அதுக்கிடையில் நிறைய அந்த இதெல்லாம் கூட பார்த்தேன். அங்கேருந்து துபாயிலேருந்து சில பேர்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏன் இது மாதிரி போய் நியூஸை போடுறீங்க, ஏன் இது மாதிரி இது பண்ணுறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, விமானம் போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்குது, அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படி இப்படின்னாங்க. குறிப்பாக அங்கே துபாயில் அந்த UAEல இது மாதிரி காணொலியை, இந்த எண்ணெய் கிணறு பற்றி எறிகிற மாதிரி, இந்த ட்ரோன் பறக்கிற மாதிரி இந்த வீடியோ வெளியிட்டத ஒரு 19 பேரை பிடிச்சிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இந்தியர்கள் அப்படின்றாங்க. குறிப்பாக இவங்க என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிறவங்களாம் துபாயில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, குறிப்பாக வளைகுடா நாடுகளில் அதில் UAEல ஒன்றுமே இல்லை, அது மட்டும் ஃப்ளைட்டு போது வருது, அதெல்லாம் இதுவாக இருக்குது. ஆனால் முந்தின நாள் செய்தி, நம்ம மீனம்பாக்கம் விமான நிலையத்திலேருந்து எமிரேட் ஃப்ளைட்ஸு வெடிகாலம் கிளம்பி கொஞ்சம் தூரம் போன உடனே தகவல் வந்திருக்குது, திரும்ப வந்தாச்சு. அதே போல் தான் திருவனந்தபுரத்துலேருந்து போன ஃப்ளைட்டும் திரும்பி வந்துருச்சு. ஏன்னா உலகத்திலேயே மிக முக்கியமான ஏர்போர்ட் துபாய் ஏர்போர்ட், மிக முக்கியமான ஏர்போர்ட். அது என்னென்னு அதுக்கு முன்னே பார்க்கறதுக்கு முன்னாடி, ஈரானை கிட்டத்தட்ட ஒரு ருத்ர தாண்டவம் மதம் கொண்ட யானை அப்படின்ற அளவுக்கு இப்போ மாறிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சொல்லுவாங்கள்ல சில பேரை சில பேருக்கு ஒரு உடல் ரீதியாக நீங்கள் சில பேரை தலை மேலே அடிச்சிட்டிங்க, இல்லை தலை மேலே கை வச்சிட்டிங்கன்னா பயங்கரமான கோபம் வரும். சில பேர் இருப்பு மேலே கை வச்சிட்டிங்கன்னா கண்ணம்னு மிருகத்தனமாக மாறிடுவான். சில பேர் சில பர்சனல் விஷயங்களை பேச ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, அடித்து நொறுங்கிடுவானுங்க. அது மாதிரி ஈரானுடைய கார்க் அப்படின்ற ஒரு குட்டி தீவு, அந்த தீவை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தினுடைய கோபம் ருத்ர தாண்டவம் ஆடிச்சு. இந்த கார்க் தீவு என்ன அப்படின்னா, இதுதான் ஈரானுடைய 90% எண்ணெய் வளத்தினுடைய குடோன். அது தாங்க அது கச்சா எண்ணெய், பெட்ரோலு, டீசலு, எல்பிஜி எதுவாக இருந்தாலும் சரி. அது காரணம் என்னென்னா, இந்த ஈரான் அந்த ஜலசந்தி இருக்கு இல்லைங்களா, அந்த கடல் வழியாக கப்பல் போக்குவரத்து வருது இல்லை, அப்போ ஈரானுக்கு கரை கிடையாது. கரண் மீன் ஆழம் கிடையாது. நீங்கள் கரையில் வரவே முடியாது. கப்பல் தரை தட்டிடும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நிறுத்தும். ரொம்ப தூரம் நிறுத்த வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், மெரினாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகமாக இருக்குது. பொதுவாக ஈஸியாகவே அப்படி தான் இருக்கும். அதனால தான் கப்பல் கரையில் நிற்கிற அளவுக்கு வந்துடுச்சுங்க. அப்படியே நிற்கலாம். இங்கே ஆழம் எல்லாம் தரை தட்ட ஆரம்பிச்சதுன்னா வம்பாயிடும். அதுக்கு தான் அந்த தீவை, ஜம்மாத்துண்டு குட்டி தீவை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் எண்ணெய் குடோனு, அந்த பிரித்த குருடாயிலேருந்து பிரிக்கிறது ஏறக்குறைய 90% அந்த தீவுக்குள்ளே தான் இருக்குது. அது மேலே இந்த ஏவுகணையை அடித்ததில் ஈரான் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டு அவங்க டைரெக்டாக அமெரிக்காவை தாக்க முடியாது, ஏன்னா ரொம்ப தூரம் இருக்குது அமெரிக்கா. ஆரம்பத்திலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, வளைகுடா நாடுகள் மீது நாங்கள் ஏன் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னா, நீ எதுக்கு அமெரிக்காக்காரனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிற, நீ ஒரு இஸ்லாம் கண்ட்ரி, நீ ஒரு நட்பு நாடு, நீ ஒரு பக்கத்து நாடு, என் தோழமை நாடு. இப்போ என்ன அடிக்கிறதுக்கு அவன் அங்கங்கே ஆளுங்களை ஒவ்வொரு நாட்டிலையும் உங்கள் நாட்டில் செட் பண்ணி வச்சுட்டான். நான் அவனை அங்கே அடிக்க முடியாது. அப்போ என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு
நீங்க அந்த அமெரிக்க தளங்கள் பூரா நான் அடிக்கிறேன். சரி, துபாய் மேல ஏன் அப்படின்னா, துபாய் மீது இன்னொரு விஷயம் பேசப்படுகிறது. என்னன்னா, உலகத்தில் உள்ள அத்தனை பில்லியர்ஸ் உலகினுடைய கோட்டீஸ்வரர்கள், கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள், தவறான வழியில் பணம் சம்பாதிப்பவர்கள் அத்தனை பேர் அங்கே வந்து முதலீடு, ரியல் எஸ்டேட்டில், ஆடம்பர வாழ்க்கையில், ஹோட்டல்ஸில். ஏன்னா உலகின் மிக சுற்றுலா தலமான துபாய், ஒரு சுற்றுலா நகரம். அதுதான் வந்து அது சுற்றுலாவை நம்பி மட்டும்தான் இருக்குது. அது ஒரு பக்கம் பயங்கர. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, இங்கே அடித்தா அங்கே வலிக்குதுன்னுவாங்கல்ல, அது மாதிரி ஈரானுக்கு என்னென்னா, அங்கே அடித்தா அங்கே முதலீடு செய்திருக்கக்கூடிய அத்தனை கோட்டீஸ்வரர்கள் இது சொல்லுவாங்கல்ல, யோ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லையா, அதை முடிச்சு முடியாது அந்த விவகாரத்தை அப்படின்வாங்க. பெரிய பணக்காரலாம் என்னன்னா, ஒரு கடத்தில் டென்ஷன் ஆகிட்டான்னு வச்சுக்க, எவ்வளோ துட்டு செலவானாலும் பரவாயில்ல, அது முடிச்சு முடியாத, சீக்கிரமா இது பண்ணி விடியா அப்படின்னு. அந்த அளவுக்கு அங்கே தொட்டாதான் வலிக்குன்ற மாதிரி கிட்டத்தட்ட 1700 ட்ரோன்ஸுங்க அவங்க அமைச்சிருக்காங்க வந்து ஈரான். இவங்க வந்து யூஏஇலேருந்து 1500 ட்ரோன்ஸை இவங்க இடமறிச்சு அதை வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மீதி விழுந்ததில்லை, அதுக்கே அங்கே தாங்க முடியல. காரணம் என்னன்னா, அங்கே இராணுவ கட்டமைப்பு கிடையாது, பொதுவாகவே வளைகுடா நாடுகளில் கிடையாது. குறிப்பாக அங்கே என்னன்னா, நீங்கள் சுற்றுலாவுக்காக 50 வருஷத்துக்கு முன்னாடியே இல்லீகலாக ப்ராஸ்டியூட் எடுத்துன்னு வந்து, இஸ்லாத்துக்கு எதிரானது வந்து விபச்சாரம், மது, இதெல்லாம் வந்து அது ஏற்கனவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது. அது ஏன்னா எங்களுக்கு பெரிய எண்ணெய் வளம் கிடையாது, நாங்கள் சுற்றுலாவை தான் நம்புகிறோம். அப்படின்போது நீங்கள் இதுக்கு எதிராக மாறுறீங்களேன்னு அங்கே ஒன்று இங்கே ஒன்று மற்ற நாடுகளில் இருந்தாலும் இவங்க ஓப்பனாகவே இது பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க அப்போ ஒரு நான் படித்தது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே துபாய் ராஜா சொன்னது என்னென்னா, எங்கள் நாட்டை வந்து கட்டமைப்பு பண்ணுறோம், பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்து நாங்கள் வந்து எழுப்புகிறோம், அதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஆளுங்களை கூட்டின்னு வரோம். அவனுக்கு எவ்வளோ நாள் வந்து இந்த பாலியல் இது செக்ஸ் இல்லாமல் இருப்பாங்க வந்து, அவனுக்கு திடீர்னு நம்ம பொண்ணுங்க மேலே பாஞ்சிட்டாங்களா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் இது மாதிரி வந்து இல்லைங்களா. மற்றபடி நீங்கள் வந்து அங்கே தவறாக நடந்தாலோ, தவறாக பெண்கள் மீது கை வச்சாலோ, வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா கடுமையான தண்டனை உண்டு. அதே போல் வந்து இந்த லிக்கர், சாராயம் அரபு நாடுகளில் கிடையாது, அது பாவச் செயல் அது. ஆனால் இந்த நாட்டில் ஓப்பனாகவே விற்கிறாங்க. டிஸ்கோதே இருக்குது, பாரே இருக்குது, ரெஸ்டோ பாரே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் கோபம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் அது துபாய். நீங்கள் எங்கே போனாலும் சரி, கனெக்டிங் ஃப்ளைட் அங்கே தான். நீங்கள் டைரெக்டாக போகிறதுக்கு அவ்வளோ பெரிய எரிபொருள் இல்லாத இது இருக்குது. அப்புறம் ரெண்டாவது, எங்கேயாவது நின்று ஆல்ட்டாகி தானே போகணும் அவ்வளோ தூரத்தில். இப்போ இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் நியூயார்க் போகணும் அப்படின்னா ஏக்தம் ஒரே பிடிச்சோம்னா எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியும்? எரிபொருள்னு ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ ஆல்ட்டு போடியா அப்படின்போது, இப்போ வண்டியெல்லாம் எடுத்துமே ஆல்ட் போடுவாங்க தெரியுங்களா? இப்போ லாங்கில் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளாம் ஏறும்போது சொல்லுவாங்க, அப்போல்லாம் வந்து பாரிஸ்லேருந்து ஏறுவாங்க பஸ்ஸு, எப்போ இந்த வண்டி சாப்பாடுக்கு மாமண்டூரில் போடுவாங்களா அப்படின்னு. இந்த செங்கல்பட்டுக்கு முன்னாடி மாமண்டூரில் போடுவாங்களா அப்படின்னு. அப்புறமா வந்து பெரம்பலூரில் போடுவாங்க. ரொம்ப லாங் கன்னியாகுமரி போகிற வண்டிலாம் வந்து இடையில மதுரையில் போடுவாங்க. இது என்னென்னா ஆல்ட்டு போடுறதுன்னு பேர். டிரைவர் வந்து மாற்றுவாங்க. அதுபோல் தான் ஜெர்மன், யூரோப் மாதிரியான மற்ற நாடுகளுக்கோ, அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கோ, தென் அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து ஃப்ளைட்டு போகணும்னாலும் துபாய் தாங்க அதுக்கு மிக முக்கியமான மையம். இப்போ இங்கே அது ஏர்போர்ட்டே கிடையாது சாமி. அது வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஊர் சேர்ந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி. உள்ளுக்குள்ளேயே ட்ரெயின் ஓடுது, 10 ட்ரெயின் ஓடுது. உள்ளுக்குள்ளேயே வந்து பேட்டரி கார் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ட்ரோன் விட்டது தான் அரண்டு போயாச்சு. தற்காலிகமாக திறக்கிறாங்க, தற்காலிகமாக மூடுறாங்க, தற்காலிகமாக திறக்கிறாங்க, தற்காலிகமாக மூடுறாங்க. டூரிசம் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டுடைய எக்கனாமிக் இறங்குது. எதிர்காலத்தில் ரியல் எஸ்டேட் அங்கே என்ன ஆகுன்னு தெரியல. முதலீடு பண்ணவெல்லாம் கதறான். ஈரான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீ எடுத்துன்னு வந்து அமெரிக்காக்காரனை உட்கார வச்சல்ல, உனக்கு அப்போ சொகுசா இருந்தது இல்லை, இப்போ நான் அடிக்கிறேன்ல, திருப்பி என்ன அடி பார்க்கலாம். திருப்பி அடிக்க முடியாது. திருப்பி அடித்தால் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு விஷயமாக மாறிடும், இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு விஷயமா மாறிடும். இவங்க எல்லாம் வந்து சொந்த மக்களே வந்து அந்தந்த நாட்டு மேல கடு வெறுப்புல வந்துருவாங்க. வந்து நீ எப்படி ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணா அவனை அடிக்கிற நீ அப்படின்ற அளவுக்கு ஆயிடும். வந்து இதெல்லாம் மீறி இந்த கார்க் தீவை வந்து தொட்டது மிகப்பெரிய தவறு. அதை தவிர இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா, ஈரான்ல ரொம்ப பழமையான மசூதிகள், ரொம்ப புராதனமான சின்னங்கள், இதெல்லாம் குறி வச்சு தாக்குறாங்க. ரொம்ப பழமையான ஒரு நாடுங்க வந்து ஈரான் வந்து.
அந்த நாட்டில் இப்போ நம்ம இதில் இருக்கு இல்லைங்களா, ராஜராஜ சோழன் கட்டுந்து, மாமல்லன் கட்டுந்து, இப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி 1500 1700 வருஷங்களுக்கு முன்னா கட்டப்பட்ட மசூதி, ஒரு புராதன சின்னங்கள், ஒரு வழிபாட்டு தலங்கள், இதையெல்லாம் தாக்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு. இப்போ வந்து ட்ரம்ப் கேட்குறாருல, யூரோப்லாம் நாங்கள் தான் சண்டை போடணுமா, நாங்கள் தான் பொருளாதார இழப்பு இருக்கணுமா, எங்கள் வீரர்கள் தான் செத்து போனோமா, நீங்கள் யாரும் ஆதரவு குரல் கொடுக்க மாட்டீங்களா, நீங்கள் சண்டைக்கு வர மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்குறாரு. அதே போல தான் இவங்க கேட்குறாங்க வந்து ஈரான் வந்து, நீங்கள் பக்கத்து நாடு தானே, நீங்கள் வளைகுடா நாடு தானே, ஒவ்வொருத்தரும் எங்களை விட நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு அந்த தளர்வுலாம் இருக்குது இல்ல, நீங்கள் சரக்கு விற்றுக்கலாம், இது பண்ணிக்கலாம், எல்லாம் இருக்குது இல்லை, பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் குரல் கொடுக்கணும்ல, பக்கத்தில் இருக்கணும் நீங்கள் தானே. இப்போ என் வீடு தீப்பெட்டி எரியுதுன்னா உன் வீடு தான் எரியும் அடுத்து. இதெல்லாம் மீறி குறிப்பாக வடகொரியா ஈரானிற்கான மிகப்பெரிய சப்போர்ட்டாக மாறும் பொழுது, சப்போர்ட்னு தாண்டி களத்தில் இறங்குவோம், நண்பா இந்த 2 ஏவுகணை இந்தா அப்படின்னு கொடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய போராக, 3ஆம் உலக போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி போதையா விட்டுருங்க. பாவம், இந்த போர்னால உங்களுக்கான ஈகோ, உங்களுக்கான சண்டை, இதில் ஒரு நாடு அழிதத்தை தாண்டி கொத்து கொத்தா மக்கள்கள் அழிந்து போகிறாங்க. விட்டுருங்க, இதோட விட்டுருங்க, போரே வேணாம். இந்த மனுஷ வாழ்க்கையில் என்ன இருக்க போகுது, என்னத்தை நம்ம கண்டோம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு வாழ்வியல் முறை, ஒவ்வொருத்தங்களுக்கு கிடைச்ச சாப்பாடு, ஒவ்வொருத்த நாட்டோடைய பொருளாதாரம், அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை ஏன் நீங்கள் சீன்றீங்க? அவன் பாட்டுன்னு இருக்கட்டும். மனிதனை விட என்ன வேணும் உங்களுக்கு வந்து? இதெல்லாம் அழிச்சு நீங்கள் என்ன போய் கோட்டீஸ்வரனா லட்சாதிபதியா என்ன நீங்கள் வாழ்ந்துட போறீங்க? ஒன்றுமே கிடையாது, விட்டுருங்க, போங்க, அவங்க வேலையை பார்த்துன்னு போங்க. ஏன் உங்களுக்குள்ள ஒரு ஈகோ? குறிப்பாக ட்ரம்ப்புக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு சொந்த நாட்டு மக்களிடையே ஏற்பட்டிருக்கு. தேவையில்லாத வேலையா ஏன் பார்க்குற நீ வந்து அப்படின்ற அளவுக்கு. இதெல்லாம் மீறி இந்த வளைகுடா நாடுகள், குறிப்பாக UAE, இந்த நாடுகள் இந்த போருக்கு பிறகு தேறி வருவது எப்படியாப்பட்ட விஷயம் தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.